திருப்பத்தூர் புத்தக திருவிழா 2025 எழுத்தாளர் மற்றும் கதை சொல்லி திரு பவா செல்லத்துரை அவர்கள் வாசிப்பு ஒரு வாழ்வியல் செயல்பாடு என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். ஓகே, நாம் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அப்படியென்றால் பருதி இவ்வளவு நேரம் பேசின பயண அனுபவங்களில் அன்பு ததும்பியதை நாம் பார்த்தோம். நான் சொன்னல, பல்லவனை அணைத்து கொண்ட அந்த தமிழ்வாதியாரின் கைகள் மாதிரி ஒரு கைகள் நமக்கு வேண்டும். அல்லது பிரபஞ்சனுடைய மரி என்கிற ஆட்டுக்குட்டியில் ஏமா ஸ்கூலுக்கு வரல என்று கேட்கிற ஒரு குரல் வேண்டும். இந்த குரலுக்கும் இந்த அணைப்புக்கும் தான் மனித குலமே இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தனிமைப்பட்ட சூழலில் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர்களில் ஒருவர் பசுவையா. அவர் ஒரு பிரமாதமான கவிதை எழுதியிருப்பார். என்னை கேட்டால் அவர் மிகச்சிறந்த கவிஞர் எல்லாம் இல்லை, அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆனால் பசுவையா என்கிற பெயரில் ஒரு அருமையான தொகுப்பு வந்திருக்கிறது. அது ஒரு நல்ல நான் இந்த கவிதையை படித்து நீங்கள் நம்ப வேண்டும், 40 வருடங்கள் இருக்கும். 40 வருடங்களாக என்னுடைய மனதிலும் என்னுடைய மூளையிலும் ஒரு கவிதையின் வரிகளை நான் அப்படியே தேக்கி வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் அது ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்ற அர்த்தம். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நினைவுகளில் ஒரு நினைவாக தங்கியிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். என் நினைவில் எனக்கு ஒரு பெண்ணுடைய முகம், +2 என்னோடு படித்த ஒரு பெண்ணின் முகம் இன்றைக்கும் இருக்கிறது என்றால் 60 வயதிலும் இன்னும் நான் அந்த பெண்ணை மறக்கவில்லை என்ற அர்த்தம். இன்றைக்கு அந்த பெண் இங்கே நின்னால் கூட இந்த மைக்கெலாம் தூரத்துக்கு போட்டு அந்த பெண் பின்னால் போய்விடக்கூடிய மனநிலை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய மூளையில் வாழ்க்கை, சமூகம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாவற்றையும் மீறி அந்த பெண்ணினுடைய கை பரிசம் எனக்கு தேவைப்படுகிறது. அவள் எப்பொழுதும் என்னுடைய அவளுடைய இரத்த நாளங்களின் வழியாக எனக்கு செய்தி அனுப்பினவள். அந்த ஈரமான பொழுதுகளை இதுவரையிலும் நான் மறந்து போனதே இல்லை. சுந்தரராமசாமியினுடைய அந்த மிக அற்புதமான ஒரு கவிதை இருக்குது, ஒரு ரயில் அடி. ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் மாதிரியான ரயில் நிலையம் இல்லை அது. அந்த ரயில் நிலையத்தில் எப்போதாவது ஒரு ரயில் நிற்கும். அந்த ரயில் நிலையத்தில் ஒரே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார். ஒரு பணியாளர்கள் கூட யாருமே இருக்க மாட்டார். ஒரு அனாதைத்தனமான ரயில் நிலையம் அது. கிட்டத்தட்ட ரஷ்யா படங்கள் நாம் பார்த்தால் தாஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய் என்று காண்பிக்கிற படங்களில் அப்படி ரயில் நிலையத்தை நாம் பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு திருவண்ணாமலையிலிருந்து 12-10 கிலோமீட்டரில் வேளானந்தல் என்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. நானும் என்னுடைய நண்பன் கருப்பு கருணாவும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இலக்கியம் போதித்த உதயசங்கர் என்கிற ஒரு நண்பன் அங்கே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் அந்த ரயில்வே ரோட்லேயே போய் சைக்கிளை நிறுத்திட்டு அவர்கிட்ட இலக்கியம் கேட்போம், இலக்கியம் கற்போம். அப்படி ஒரு அனாதைத்தனமான ரயில்வே நிலையத்தில் ஒரு பெண் நிற்கிறார். இதான் கவிதை. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு என்று தெரியவில்லை. அவள் யாருடைய வரவை எதிர்பார்த்து இந்த ரயில்வே நிலையத்தில் நிற்கிறாள் என்றும் தெரியவில்லை. பசுவையா அந்த கவிதையை இப்படி ஆரம்பிக்கிறார். என்ன வருத்தம் உனக்கு என்று தெரியவில்லை. யாருமற்ற இந்த ரயில் அடியில் யாருடைய வரவுக்காக நீ காத்து நிற்கிறாய். பொட்டிட்டு கொள்ளவும் மை வைத்து கொள்ளவும் கூட முடியாதபடிக்கு அப்படி என்ன நேர்ந்தது உனக்கு? அந்த பொண்ணுக்கு பொட்டும் வச்சுக்கல, மையும் வச்சுக்கல, இரண்டும் கூட வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு என்ன நேர்ந்தது உனக்கு? நான் கவனிப்பதை பார்த்து மிரளாதே, நான் கவனிப்பதை பார்த்து மிரளாதே. நான் உன் கண்ணீரின் நீர்மை, உன் கஷ்டங்களின் மறுபக்கம். ஒரு கவிஞன் எழுதுகிறான், நான் உன் கண்ணீரின் நீர்மை, உன் கஷ்டங்களின் மறுபக்கம். என் புத்தி மோசத்தால் ஏதேதோ எழுதி ஏதேதோ பேசி கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதிக்கொண்டிருந்து விட்டேன். அவனுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய புத்தி மோசத்தால் இதுவரை ஏதேதோ எழுதி ஏதேதோ பேசி கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதிக்கொண்டிருந்து விட்டேன். இனி உன்னை புரிந்து கொள்ள எழுதுவேன் ஒரு கவிதை என்று அந்த கவிதையை முடிக்கிறார். நண்பர்களை, யார் என்று தெரியாத ஒரு பெண்ணுக்காக, அவள் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாத ஒரு பெண்ணை
அவளுக்கு என்ன வயசு, யாருக்காக காத்து நிற்கிறாள் என்றெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு பெண்ணை பற்றி எங்கிருந்தோ ஒரு கவிஞன் எழுதுகிறான். என் புத்தி மோசத்தால் எதையெதையோ எழுதி எதையெதையோ பேசி நான் கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதி கொண்டிருந்து விட்டேன். இனி உன்னை புரிந்து கொள்ள எழுதுவேன் ஒரு கவிதை என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான். ஒரு கவிதைக்கு அவ்வளவு வீரியம் இருக்குமா? ஆமாம், அவ்வளவு வீரியம் இருக்கும். 40 வருடங்களாக உன்னுடைய மூளையில் அந்த கவிதை அப்படியே தங்கியிருக்கிறதா? ஆம், தங்கியிருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் வேலைக்கு போனேன், புள்ள பெத்த, 2 பசங்க வளர்ந்தாங்க, என் மனைவி இருக்கிறாள், என்னுடைய வீடு இருக்கிறது, நான் ஒரு வீடு கட்டினேன், நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கிறேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் விட இந்த கவிதையை நான் அப்படியே காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த மேடையில் உங்களோடு பேசுகிற தகுதியை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். நம்மளை கவிதை என்பது முகுந்த் நாகராஜன் என்று ஒரு பிரமாதமான கவிஞன் இருக்கிறார். முகுந்த் நாகராஜனுடைய இந்த கவிதையை நான் படித்து 20 வருடம் இருக்கும். எப்பொழுது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கும், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ராத்திரி 12 மணிக்கு மேல் என் நண்பர்கள் யாராவது பஸ் ஸ்டாண்டில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம், பஸ் ஸ்டாண்டில் போய் பரோட்டா சாப்பிட்டு வரலாம் என்றால் நான் போகவே மாட்டேன். யாருக்கும் அதனுடைய நான் ஏன் போக மறுக்கிறேன் என்ற அர்த்தம் தெரியாது. நண்பர்களே, 12 மணிக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் நான் எப்பொழுது போய் பார்த்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 1000 பேர், 500 பேர், 250 குடும்பங்கள், 300 குடும்பங்கள், பிஞ்சு பெலாறு, இளம் பெண்கள், பெரியவங்க, வயசானவர்கள் என்று அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்திருப்பார்கள். அவர்கள் பெங்களூருக்கு போகிற பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்கள். இரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை 6 மணி வரையிலும் பாண்டிச்சேரியிலிருந்தும், கடலூரிலிருந்தும், வேலூரிலிருந்தும் வருகிற எல்லா பஸ்களும் நிரம்பி வழியும். அவர்கள் எல்லோரும் பெங்களூருக்கு உதிரி தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக போக விரும்புவார்கள். நண்பர்களே, முதல் கஷ்டம் அங்கே போய் இறங்கின உடனே கிராமத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு எங்கே டாய்லெட் போகிறதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பெயின். கிராமத்திலேருந்து போய் அப்படி கொத்து கொத்தாக இறங்குகிற எங்கள் மனிதர்களுக்கு சிட்டி ரவுண்ட் மார்க்கெட்டிலும், பெங்களூர் கலாசிபாளையத்திலும் எங்கே போய் டாய்லெட் போகிறது என்று தெரியாமல் முழிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் குடும்பமாக மைக்ரேட் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிராமங்கள் அவர்களை துரத்தி அடிக்கின்றன. கிராமங்கள் ஒரு மனிதனை துரத்தி அடிக்கிறது என்றால் அந்த கிராமங்கள் சுடுகாடு ஆகிவிட்டன என்ற அர்த்தம். அந்த கிராமங்களிலுடைய திருவிழாக்களை அவர்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள் என்ற அர்த்தம். அந்த கிராமத்தில் உள்ள அங்காளி பங்காளிகளுடைய சாவை அவர்கள் மதிக்கவில்லை என்ற அர்த்தம். எல்லா உறவுகளையும் துண்டித்து கொண்டு பெங்களூருக்கு போய் 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் ஆணாளாகவும் பெண்ணாளாகவும் சித்தாளாகவும் வேலை செய்ய பழகி கொண்ட இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் குறைந்ததே இல்லை. நான் அதனால் இரவு 12 மணிக்கு மேல் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போகவே மாட்டேன். ஒரு நிலப்பரப்பு என்பது ஒரு எழுத்தாளர் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். ஒரு நிலப்பரப்பு என்பதை நான் நேற்று முன்தினம் விருதுநகர் கலெக்டரை வைத்துக்கொண்டு ஒரு உரையாற்றுகிற போது சொன்னேன். நீங்கள் சாத்தூரிலிருந்து கோவில்பட்டிக்கு போகிற போது இயற்கையின் அழகை பார்த்து கொண்டே போகலாம். என்னால் ஒரு நாளும் அப்படி பார்த்து கொண்டு போக நான் கண்ணை மூடிக்கொள்வேன். நான் பஸ்ஸிலேயோ கார்லேயோ போகும்போது என் கண்களை மூடிக்கொள்வேன். சாத்தூரிலிருந்து கோவில்பட்டிக்கு போகிற அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு கு. அழகிரிசாமி எழுதின திரிபுரம் என்கிற ஒரு கதை ஞாபகம் வரும். எத்தனை முறை நான் பயணம் பண்ணாலும் அந்த ஒரே கதை எனக்கு ஞாபகம் வரும். ஒரு வெள்ளரி பிஞ்சு, சாத்தூருக்கும் கோவில்பட்டிக்கும் இடையில் கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சு ரோட்டில் எடுக்கலாமா வேண்டாமா என்று ஒரு அம்மாவும் மகளும் பஞ்சம் பிழைக்க, ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு அம்மாவும் மகளும் எடுப்பதற்கு போட்டி போட்டு கடைசியில் அந்த அம்மா அந்த வெள்ளரி பிஞ்சை எடுத்து விடுவாள். பசி மானத்தை விட பெரிது என்று அழகிரிசாமி சொல்லாமல் அந்த விஷயத்தை சொல்லுவார். அன்று இரவு பசியின் கொடுமையில் யாரோ ஒரு ஹோட்டலில் வேலை செய்து விட்டு வருகிற ஒரு சர்வர் பையனோடு ஒரு இருட்டில் ஒதுங்கிவிட்டு ஒரு கசங்கிய 10 ரூபாயோடு அம்மா வருவாள். அந்த பொண்ணு அம்மாவை மூஞ்சிலேயே அடிப்பா. ஐயோ, 10 ரூபாய்க்கு இப்படி சோரம் போயிட்டியே என்று அடிப்பா. நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாய்க்காக நீ சோரம் போய்விட்டியே என்று அந்த பொண்ணு அழவே இல்லை. 10 ரூபாய்க்காக நீ ஏண்டி போன, என்ன அனுப்பாத என்று அழுவாள்.
இதையெல்லாம் உங்களால் படிக்க முடியுமா? இதையெல்லாம் படித்துவிட்டு நீங்கள் மறந்து விட முடியுமா? இதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் ஒரு டிவி சீரியலில் பார்த்து மூழ்கிவிட முடியுமா? எனக்கு இந்த வாழ்க்கை சாத்தூருக்கும் கோயில்பட்டிக்கும் நடுவில் பயணம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த ஆந்திராவிலிருந்து பந்தம் புழக்க வந்த அந்த அம்மாவும் மகளும் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதிக்கு, ஒரு மிகச்சிறந்த வாசிப்பாளனுக்கு இந்த கேரக்டர்ஸ், இந்த கதாபாத்திரங்கள் ஒருபோதும் அழகிரிசாமி இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் எழுதியிருக்கவே முடியாது. கற்பனையாக எழுதிவிட முடியுமா? அதே பீரியடில் எழுதின புதுமைப்பித்தன் பொன்னகரம் என்ற ஒரு கதை, ஒரே பக்கம் அந்த பொன்னகரம் என்ற கதை. ஒரு அம்மாளு என்கிற ஒரு பெண்ணை பற்றி புதுமைப்பித்தன் எழுதுகிறான். வீட்டில் அவனுடைய கணவன் சாக பிழைக்க கிடக்கிறான். ஒரு மாத்திரை வாங்குவதற்கு காசு இல்லாமல் இவ்வளவு நாள் வாழ்க்கையை தள்ளியாகிவிட்டது. இன்றைக்கு இரவு தள்ள முடியாது, மாத்திரை வாங்க காசு இல்லை. புதுமைப்பித்தன் எழுதுகிறான், அம்மாளு ஒரு இருட்டில் ஒதுங்கினால் கையில் கசங்கிய 10 ரூபாய் இருந்தது, புருஷனுக்கு மாத்திரை வாங்கி கொண்டு வந்தால். புதுமைப்பித்தன் கடைசியாக என்னவோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் பொன்னகரத்தின் கற்பு என்று எழுதுகிறார். இதை கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். இதை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது. இதை கடந்து தான் நாம் வீடு கட்டியிருக்கிறோம். இதை கடந்து தான் நாம் 2 வீலர் வாங்கியிருக்கிறோம். இதை கடந்து தான் நாம் அரசு அலுவலர்களாக, உத்தியோகஸ்தர்களாக வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி திரும்பி பார்த்தால் இவ்வளவு ரத்தம் தோய்ந்த, இவ்வளவு வறுமை தோய்ந்த, இவ்வளவு ஏழ்மை மிகுந்த வெள்ளரிக்காய்கள் சாலை எங்கும் கொட்டி இருக்கின்றன. இதை மறந்துவிட்டு அல்லது இதை மறுதளித்து விட்டு ஒரு வாழ்க்கைக்கு என்னால் போக முடியவில்லை. ஒரு இலக்கியவாதியால் போக முடியாது. எனக்கு மறுபடியும் உங்களோடு பேசுவதற்கு புதிதாக பல விஷயங்கள், இந்த இத்தனைக்கும் நடுவில் இப்போ பருதி பல பயணங்களை சொன்னார். நான் ஒரு பயணத்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். எனக்கு பாவண்ணன் என்று ஒரு இந்த பெயர்களை நாம் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு தேசத்தினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு மாவட்டத்தினுடைய ஆத்மாக்கள் இந்த எழுத்தாளர்கள் தான். அவன் எவ்வளவு ஏழ்மையானவனாக இருக்கலாம், அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் ஒரு டீ வாங்கி கொடுங்க சார் என்று கேட்பவனாக இருக்கலாம். ஆனால் அவன்தான் உங்கள் எல்லாரையும் விட உயர்வானவன். அவன்தான் இந்த தேசத்தின் ஆத்மா. பாவண்ணன் ஒரு பயணம் என்று ஒரு கதை எழுதியிருப்பார். நண்பர்களே, பெங்களூரிலே பாவண்ணன் வேலை பார்க்கிறார். போஸ்ட் ஆஃபீஸிலே ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதை. இன்றைக்கி அப்படி திரும்பி பார்த்தால் நூற்றுக்கணக்கான 2 வீலர்ஸ் போகிறது, திரும்பி பார்த்தால் ஆயிரக்கணக்கான கார்கள் போகிறது. ஆனால் பாவண்ணன் இந்த கதையை எழுதுகிற போது ஒரே ஒருவன் ஒரு சைக்கிள் வைத்திருந்தால் அது பெரிய விஷயம். எங்கள் அப்பாவே எனக்கு மிகப்பெரிய சாட்சி. எங்கள் அப்பா ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெயும் இன்னொரு கிண்ணத்தில் மண்ணெண்ணையும் வைத்து கொண்டு ஒரு துணியை வைத்து எங்கள் அப்பா வைத்திருந்த சைக்கிளை தேய்ப்பார். அது இதுக்கு மேலே பளபளன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஆகிடும். யாரும் போய் தொடக்கூட கூடாது அந்த ராலி சைக்கிளை. எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு அப்பாக்கள் இருந்திருப்பார்கள். எல்லார் வீட்டிலையும் இப்படி ஒரு சைக்கிள் இன்றைக்கு கேட்பாரற்று கிடந்திருக்கும் இல்லையா? அப்படி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கிற ஒரு பையன் 800 ரூபாய் லோன் போட்டு, நண்பர்களை இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும். சார் 800 ரூபாய் போய் எவனா லோன் போடுவானா என்று கேட்கலாம். இன்றைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாம் அப்படி எங்கள் அப்பா 2nd கிரேட் டீச்சர். எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஆகி வரும்போது அதிகபட்சமாக அவர் வாங்கி கொண்டு வந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 18,000 ரூபாய். எங்கள் அம்மா கூடயே நின்னாங்க. எங்கள் அப்பா கணக்கு போட்டு ஒவ்வொருத்தருக்காக கடன் யார் யாருக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 500 ரூபாய் மீந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டாங்க, வாத்தியாரா எனக்கு ஒரே ஒரு புடவை வாங்கி கொடு, உங்க கூட 40 வருஷம் வாழ்க்கை நடத்துகிறேன். எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கல. அதான் ஒரு 2nd கிரேட் வாத்தியாரோட. இன்றைக்கி போய் ஒரு 2nd கிரேட் வாத்தியார்ட்டு நான் சொல்ல முடியுமா? யாத்ரா ஏன்னா அவங்க லட்சக்கணக்கில் பார்த்துட்டாங்க. ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க, அப்புறம் அவங்களே கொஞ்சம் வட்டி கூடுறாங்க, அப்புறம் அவங்களே ஊரில் 8 பிளாட் வாங்கி போட்டுக்கிறாங்க. எல்லாமே இப்போ அவங்களுக்கு இது எல்லாமே இலக்காரமாக தான் இருக்கும். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நான் சொன்னேன்னா இலக்காரமாக இருக்கும். அப்பா நம்ம அங்கே போயிடலாம். சைக்கிள் லோனில் 800 ரூபாய் லோனில் ஒரு மாதத்துக்கு 80 ரூபா பிடிச்சிருவாங்க சம்பளத்தில். அவர் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயி. அவர் ஏன் தெரியுமா சைக்கிள் வாங்கினார்? டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு இல்லை. அது கூட அப்புறம் பெங்களூர்லேருந்து மங்களூர் வழிக்குதில்ல, யாராவது போய்க்கிறீங்களா? ஐ திங்க் பருதி போயிருப்பார். நீங்கள் போய்க்கிறீங்களா சார்? ஆமாம், பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற வழிக்குதில்ல, அந்த வழி அவ்வளோ அழகான வழி. அதில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இவர் நினைப்பார், வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த வழியில் நான் சைக்கிளில் போகணும் அப்படின்னு நினைப்பார். நான்லாம் அப்படி நினச்சிக்கிறேன்.
இந்த இங்கே சேலத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து ஒரு மூங்கில் காடு கிராஸ் ஆகும். அந்த மூங்கில் காட்டை வாழ்க்கையில் ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காதலியோட ஒரு பைக்கில் போகணுன்னு நான் நினைப்பேன். வயசு 60 ஆயிடுச்சு, நடக்கவே இல்லை. ஒரு நாள் எல்லாருக்கும் அப்படி ஒரு கனவு இருக்கும். என்னென்னா இப்போ நான் மைக்கில் சொல்லிடுறேன், பல பேர் சொல்ல முடியாத மக்கி செத்துருவோம், யார்ட்டையுமே சொல்ல முடியாது. இப்போ ஆமாம், அவன் வந்து சைக்கிள் வாங்கிட்டு இப்போ மங்களூருக்கு போகிறான். இந்த நம்ம விரும்பினதை அடைஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு பயங்கர சந்தோஷம் வரும். ஜெயகாந்தன் சொல்கிறாரு, கல்வி எப்போ திரும்ப மகிழ்ச்சி ஆகுது, நீ நினைக்கிற கல்வியை நீ கற்கும்போது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. வீட்டில் நீட்டு பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரூமில் போட்டு பூட்டும்போது அது விஷம் குடிக்கிறதுக்கு சமம். உனக்கு வேண்டிய கல்வியை நீயே மகிழ்ச்சியாக படிக்கிறல்ல, அப்போ சந்தோஷமாகிடுவேன். இவனுக்கு சைக்கிள் கிடச்சிச்சா, இவன் சூப்பராக எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடின்னு பயங்கர ஜாலியாக போகிறான். மங்களூர்ல 2 பக்கமும் மரம், நிழல், மலைகள், காடுகள், சின்ன சின்ன அருவிகள், அப்படியே சந்தோஷத்தில் போகிறான்னா சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. புது சைக்கிள், அப்போ தான் வாங்கின சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. இவன் சைக்கிளை தள்ளிக்கினே போய் ஒரே ஒரு குடிசை வீடுக்குது. குடிசை வீட்டாண்ட போய் சைக்கிளை நிறுத்திட்டு அம்மா சத்தம் போடுறான். அம்மா, யாரோ ராப்பிச்சக்கார மாதிரி நினச்சின்னு ஒரு அம்மா வெளியே வருது. மிடில் ஏஜில் இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மா சொல்கிறது, சைக்கிளில் மங்களூர் போனோமா, பஞ்சர் ஆகிடுச்சு, புது சைக்கிளு, இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் பஞ்சர் ஒட்டின்னு போயிட்டுமான்னு கேட்குறான். இந்த டைலாக் நடக்கும்போதே அந்த வீட்டில் ஒரு பையங்கிறான், 6வது படிக்கிறான், சின்ன பையன். அவன் ஓடி வந்து இந்த ஆளையும் பார்க்கல, அம்மாவையும் பார்க்கல, சைக்கிளை பார்க்குறான். சைக்கிளை பார்த்து கையில் சுற்றி பார்க்குறான், குரங்கு பெடல் அடித்து பார்க்குறான், பெல் அடித்து பார்க்குறான். எல்லாமே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஒரு தேவதையே அவங்க வீட்டுக்கு வந்துச்சு சைக்கிள்ன்ற பேரில், சந்தோஷமாகறான். இப்போ இந்த பையன் வந்து இந்த குமஸ்தா வந்து அவனை பார்க்குறான், கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்மளை தங்க விட்டுருவாங்க, ஏன்னா பையன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறான். அந்த மாதிரி என் பையனை கேட்டு தங்கிக்க வந்து, எந்த பையனை, 6வது படிக்கிற பையனை, அவனை நீ தங்க மாமா வா அப்படின்னு போய் 2 பேரும் தங்கிக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சி, இவன் எழுந்திருக்கிறானோ இல்லையா, பையன் எழுந்துச்சிட்டான். எழுந்துச்சி குளித்து விபூதிலாம் வச்சுக்கின்னு ரெடியாக போய் சைக்கிள் பக்கத்தில் நிற்கிறான். எங்கடா நிற்கிறான்னு இவன் கேட்குறான். அவங்க அம்மாட்ட அந்த பையன் சொல்கிறான், அம்மா, இந்த மாமா கூடயே நான் மங்களூர் வரலும் போகிறேன். போய் மங்களூரில் தானே எங்கள் சொந்த மாமாங்கிறாரு, தாய் மாமா அங்கே தான் இருக்கிறார், இந்த அம்மாவுக்கு தம்பி. அவர் வீட்டில் 6 பொண்ணுங்க இருக்குது மாமாவுக்கு. ஆமாம், அந்த மாமா பொண்ணுங்க எதிரில் அவர் சைக்கிளை தொட்டுட்டாருன்னு இந்த பையனை பின்னி எடுத்துட்டார் ஒரு தாட்டி மாமா. அந்த அவமானம் தாங்காமல் வந்தவன் தான் இவன். ஆமாம், இப்போ இவங்க வீட்டுக்கே சைக்கிள் வந்துடுச்சு. இவன் பயங்கர சந்தோஷமாகி, நான் அந்த மாமா கூட போட்டுமான்னு கேட்குறான். அம்மா போடான்னுறான். போடனே பஞ்சர்லாம் ஓட்டிட்டு இந்த குமஸ்தா மாமா சைக்கிள் ஓட்டுறாரு. இந்த பையன் சைக்கிளுக்கு பின்னாடி உட்காந்து அவர் முதுகை பிடிச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் பிடிக்கிறான் அவன். 5வது நிமிஷம் லேசாக அவரை தட்டுறான், முதுகை தட்டி, மாமான்னு கொஞ்சம் நிறுத்து அப்படின்னா. சைக்கிளில் பிரேக் பிடிச்சிருந்தா, நீ கொஞ்சம் நடந்து வா, எனக்கு குரங்கு பெடல் ஓட்ட தெரியும், கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுறேன்றான். இப்போ இவனோட இன்ட்ரெஸ்ட் இதில் அது அவருக்கு பயங்கரமாக பிடிச்சி போய் சைக்கிள் அவன்கிட்ட கூட அவன் ஓட்டுறான், இவர் பின்னாடி நடந்து போகிறாரு. மாற்றி அப்படி ஒரு பயணம் நிகழ்கிறது. நண்பர்களே, இந்த பயணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கும். அப்படியான பயணங்களை எல்லாவற்றையும் நம்முடைய வெஹிக்கிள்ஸ், நம்ம வச்சுக்கிற 2 வீலர்ஸ், நம்ம வச்சுக்கிற கார்கள் நம்மை தவற விட்டு விட்டன. அவர்கள் மாறி மங்களூருக்கு போய்விடுவார்கள். இதெல்லாம் கதை இல்லை. இப்போது ஒரு மேடு, அந்த மேட்டை ஏறி லெஃப்டில் திரும்பினால் மாமா வீடு. இந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா, மாமா வீட்டுக்கு முன்னாடி போய் தனியாக, இந்த மாமாவை சைக்கிள் மாமா பின்னாடி தான் வரணும், போய் குரங்கு பெடல் அடிச்சுன்னு போய் நிறுத்தி பெல் அடிக்கணும். பெல் அடித்தா மாமாவில் 6 பொண்ணுங்களில் 3 பொண்ணுங்களாச்சும் வந்து பார்ப்பாங்க. வா, இந்த பையன் சைக்கிளில் வந்துக்குது, மாமா வந்து பார்ப்பார். எந்த மாமா அடித்தாரோ அவர் வருவார். அவர் எதிரில் பயங்கர பந்தா, IAS கலெக்டர் கூட அந்த பந்தா வராது. அவன் போய் அப்படி நின்று பெல் அடிக்கணும், இதான் ஆசை. இவன் சைக்கிள் எடுத்துன்னு அந்த லைனில் திரும்புவான். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு, பெங்களூருக்கு போகிற பஸ்ஸு வந்து மேட்டில் இறங்கி இங்கே வந்து நிற்கும். உலகத்தில் எவனாலும் எழுத முடியாத ஒரு கதையை பாவணர் எழுதியிருக்கிறார். பெங்களூர் பஸ்ஸில் இந்த குமஸ்தா ஏறி பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க என்று கேட்டு டிக்கெட் வாங்கி விடுவான். நண்பர்களே, சைக்கிள் அந்த பையன் கையிலேயே நின்றுவிடும். நம்மை விட இந்த பையன் கையில் தான் இருக்க வேண்டியது இந்த சைக்கிள்
என்று அன்பை அப்படி பரிமாற தெரிந்த ஒரு கதை இருக்கிறது. நான் 2 நாட்களுக்கு முன்னால் சைக்கிளை பற்றி இன்னொரு கதை படித்தேன். இதுவும் தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட்ட கதை தான். ஜெயராணி என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதின செந்நிலம் என்று இப்பொழுது வந்த ஒரு புதிய தொகுப்பில் சைக்கிளை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார்கள். ஒரு மேஸ்திரி, நமக்கு எப்பயுமே இந்த சாதாரண, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலக இலக்கியங்களில் எங்கேயுமே மந்திரிகள் பற்றி, ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் பற்றி, மாவட்ட நீதிபதிகள் பற்றி, டிஜிபி பற்றி, ஐஜி பற்றி ஒரு வரி கூட ஒரு கதையில் கூட இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இவங்களாம் கொடுங்கோலர்களாக இருந்தது. இவங்களுடைய மேன்மையை பற்றி ஒரு கதையே இல்லை. இந்த யாரை பற்றி இந்த உலகம் முழுக்க எழுதுகிறாங்கன்னா, பிட்பாக்கெட் அடிக்கிறவன் பற்றி, திருடனை பற்றி, பாலியல் தொழிலாளிகள் பற்றி, கூட்டி கொடுக்குறவனை பற்றி, இவன் யாரெல்லாம் அப்ரஸ்டு, இந்த உலகத்தில் எவெல்லாம் அப்ரஸ்டோ அவன் கூட தான் எழுத்தாளர் நின்றுக்கிறான். ஏன்னா எழுத்தாளனே அப்ரஸ்டு தான். அப்ரஸ்டு போய் அப்ரஸ்டு கூட நிற்கிறான். எந்த எழுத்தாளனும் போய் எங்கள் ஊர் மந்திரி, எங்கள் ஊர் கலெக்டர், எங்கள் ஊர் முதலமைச்சர், எங்கள் ஊர் ஜனாதிபதியை பற்றி யாராவது கதை எழுதிக்கிறாங்களா சார்? திருடனை பற்றி தான் எழுதிக்கிறாங்க. ஆமாம், குடிகாரனை பற்றி தான் எழுதிக்கிறாங்க. லைஃப் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன், இன்னொரு சைக்கிள் கதை படித்தேன். அந்த மேஸ்திரி வீட்டு அம்மா என்ன சொல்லுது, புது சைக்கிள் தானே வாங்க போகிறேன். மேஸ்திரி வீட்டுக்காரம்மா பேசுது, புது சைக்கிள் தானே வாங்க போகிறேன், போய் லுங்கி கட்டின்னு போகிறேன் சைக்கிள் எடுக்க. அவன் கேட்குறான், பொண்ணுன்னா பட்டு வேஷ்டி பட்டு சொக்காயா கட்டின்னு போக முடியும், கட்டின்னு போன்றேன். கல்யாணம் தண்ணி கட்டினல, சும்மா தானே வச்சுன்னுக்கிறேன். கல்யாணத்தை விட சந்தோஷம் சைக்கிள் வாங்குறது தான். இன்றைக்கி புது வேஷ்டி கட்டி, பட்டு வேஷ்டி கட்டி, பட்டு சொக்கா வச்சுன்னு போய் அதை எடுத்துன்னு வா. எங்கேயும் நடுவில் உயிரே போனாலும் எவ்வளையும் ஏற்றுறாத. எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் நான் +2 படிக்கும்போது எங்கள் அப்பாவை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் யாராவது ஒரு பொண்ணு என் சைக்கிள் பின்னாடி கேரியரில் வரும். லிஃப்ட்டு கேட்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. +2 படிக்கிற பையன்ட்ட வேறு என்ன லிஃப்ட்டு கேட்பாங்க. நான் கொஞ்சம் சுமாரான அழகாகிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக லிஃப்ட்டு கொடுப்பேன். எங்கள் அப்பா பார்த்துனே இருந்தார். பார்த்துன்னு முதல்ல கேரியரை கட்டி வச்சிட்டாரு. நான் வந்து செல்லமாக என் பிள்ளைய வளர்க்குறேன், எவ்வளோ பெத்த பிள்ளைக்கு இவன் சைக்கிள் மிதிக்கிறான் அப்படின்னு எங்கள் அப்பாவும் அம்மாவுமே நான் கடைசி வரலும் எனக்கு கல்யாணம் ஆகிற வரலும் என் சைக்கிளுக்கு பின்னாடி உட்காந்ததே இல்லை. எங்கள் அப்பா 70 வயசில் கூட என்ன உட்கார வச்சு தான் அவர் சைக்கிள் ஓட்டார். இந்த பல்லவனுக்கெல்லாம் தெரியும். என்னென்னா, நான் செல்ல பிள்ளை, என் பேரே செல்லதுரை. இவ்வளோ செல்லதுரை போய் எவ்வளோ பொண்ணையும் இப்படி உட்கார வச்சுன்னு போகுது. நம்ம எதுக்கு உட்கார வச்சுன்னு போகிறோன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரில. நம்ம பெரும்பாலும் வாத்தியார்களுக்கு தெரியாதது, அவங்க ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. ரைட்டு. இப்போது இவன் அந்த மேஸ்திரி வந்து பட்டு வேட்டி பட்டு சொக்கால வாங்கி புது சைக்கிள் அழுங்காமல் குலுங்காமல் ஒரு டாட்டா ஏஸில் ஏற்றி இவங்க ஊர் எல்லை வரல எடுத்துன்னு வந்துடுறான். டாட்டா ஏஸில் ஏற்றிட்டு இவன் உள்ளே உட்காரலாம்ல, உயிர் போனாலும் உட்கார மாட்டேன், வண்டியை பிடிச்சிக்கினே வருவேன். புது பொண்டாட்டியை கூட வாழ்க்கையில் நான் அப்படி பிடிச்சதில்லை. அப்படி பிடிச்சி எடுத்துன்னு வந்து இறக்கிறான். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் உள்ளே போனால் இவங்க ஊர். இப்போது வண்டியில் ஏற்றின்னு போகிறான். இந்த கிரகம் அல்லது விதிலாம் சொல்லுவாங்கள்ல, அது எப்பயுமே யார் உருவத்திலாச்சும் வந்துடும். நம்ம வேணான்னு நினைப்போம், அதுவே வந்து நிற்கும். அன்றைக்கி ஒரு வயசான கிழவன் உருவத்தில் வந்து நின்றுச்சு. அந்த தாத்தா வந்து ஆஸ்துமா, லொக்குன்னு இரும்புறாரு. இவன் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. எவனையும் ஏற்றுறாத, நேராக வந்து என்னையும் புள்ளையும் ஒரு ரவுண்ட் அடி ஊரில். அப்போ முக்கியமானது பட்டு வேட்டி பட்டு சொக்காயோடு சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு இவன் போயிடுறான். போனால் அந்த தாத்தா தம்பின்னு கூப்பிட்றாரு. மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுன்னு வந்து, என்ன தாத்தா, என்னப்பா அப்பா வயசில் இருக்கிறேன், நான் நடக்க முடியல, செக்காவூர்னு போகணும், கொஞ்சம் டேர் மன்னிச்சிரு. என் பொண்டாட்டி புது சைக்கிள், அவள் தான் முதல்ல உட்காரணும். ஏன்பா அப்போ நான் இங்கேயே செத்துட்டா, மூச்சு வாங்குதுப்பா, 5 வருஷமாக ஆஸ்துமாவில் சாவரம்பா, நீ என்ன பண்ணுவேன்? சரி உட்காந்துக்கு தாத்தா அப்படின்னு உட்கார வச்சுட்டு பொண்டாட்டிக்கு சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிடுறான். பொண்டாட்டிக்கு தெரியவா போகுது. இந்த பொண்டாட்டிக்கு தெரியவா போகுதுன்றதில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது உலகத்தில். ரைட்டா? இப்போ இவன் சைக்கிள் ஓட்டின்னு போகிறான். போட்டோன்னே அவர் இவனுடைய முதுவை கொத்தாக பிடிச்சிக்கிறார். போகிறாரு, தாத்தா என்னவோ பேசின்னு வர்றாரு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதெல்லாம் நான் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மல்லாட்டை கொள்ளை வருது. இப்போ அவங்க வந்து கள்ளக்கொள்ளைன்னு எழுதிக்கிறாங்க. ஒரு 10 ஏக்கரில் மல்லாட்டு சும்மா வாசம் புடுகுது.
தாத்தாவால் சும்மா இருக்க முடியல. தம்பி கொஞ்சம் வண்டி நிறுத்து, 4 செடி பிடின்னு வந்துடுறேன்றாரு. என் வீட்டு செடியோ அது. ஆனால் அதுக்கெலாம் அலௌடு உண்டு நம்ம ஊர்லலாம். நான் போய் 4 செடி பிடிங்கன்னா நான் ஈபிக்கோ 320 பிரகாரம் தூக்கிலையாக போட்டுருவான் நம்மளை. ஆனால் 4 கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான். நீங்கள் 4 கெட்ட வார்த்தை திட்டுட்டு மல்லாட்டை எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இவன் போய் 4 கொடி பிடிங்கின்னு இன்னும் கொத்தாக்குதேப்பா காய், நாட்டு காய், அவ்வளோ சூப்பர் காய். நான் அந்த கம்மாய்க்காய் கொஞ்சம் நிறுத்து. அந்த கம்மாய்க்காய் நிறுத்தினா நல்ல வெயில். தாத்தா போய் காயை அலசிட்டு 2 முங்கி ஏஞ்சிட்டு வராரு. இவன் ஒரு பீடி பிடிச்சிருக்கிறான். பீடி பிடிச்சோடனே தாத்தாவுக்கு அவர் பீடி பிடிக்கணும்னு ஆசை வருது. ஆசை வந்து பீடி வச்சுக்கிறேன். இல்லை தாத்தா ஒன்றே ஒன்றா இருந்துச்சு பிடிச்சிட்டேன். சரி கொடு, 2 இழி இழுத்துன்னு கொடுன்னு 2 இழி இழுத்துக்கிறாரு. இவன் தாத்தா இரு நான் சொல்கிறேன். அட விடுப்பா, பீடியில் போய் என்னாக்குது, 2 புகை உள்ளேன்னா போட்டுமே, முடிஞ்சிச்சு. இப்போது இன்னும் 4 கிலோமீட்டர் போனால் தாத்தா ஊர் செக்காவூர்னி. ஆனால் இவனால் அந்த 4 கிலோமீட்டர் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா ஊரில் மிகப்பெரிய கலவரம் நடந்து வெட்டு குத்தாகி போலீஸ் ஸ்டேஷனு கேஸு கலவரம், ஜாதி கலவரம் எல்லாமே நடந்துக்குது. அந்த ஊரை சுற்றின்னு போகவே முடியாது. இவன் டைரெக்டாக நான் அப்படியே போகிறேன், நீ நடந்து போய்டு. ஏம்பா தூரம் கூட்டின்னு வந்துட்டு நடு வெயிலில் அப்படி விட்டு போறிய, எங்கள் ஊருக்காக கொஞ்சம் விட்டுறான்றாரு. முடியவே முடியாது. முந்தையே நான் ஏமாந்துட்டேன், இப்போ முடியாது தாத்தான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறா. அவர் கேட்கல. சரின்னு வேறு வழி இல்லை, யாரும் இல்லை. பட்டம் பகல் வெயில், ஒரு ஈக்காக்கா கொஞ்சம் கூட இல்லை. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு இட்டுன்னு போய் செக்காவூர்னி அப்படின்னு போர்டு வருது. போர்டாண்ட தாத்தாவை இறக்கிறான். இறக்கிட்டு போயிட்டு வா. முக்கியமான விஷயம், இப்படி போகும்போது குடும்ப ஹிஸ்ட்ரி 2 ஹிஸ்ட்ரியும் நம்ம பகிர்ந்துக்குவோம். தெரியுமா உங்களுக்கு? ரயிலில் போய் உட்காந்திங்கன்னா, அம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். நீங்கள் இறங்கும்போது உங்கள் வீட்டில் சின்ன பொண்ணுக்குதுமா, என் பையனுக்கு பார்க்கலாமான்னுவான். அந்த ரயில் பயணத்திலே உங்கள் குடும்ப ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சுக்கும்ல. தாத்தா இப்போ எதுக்கு செக்காவூர்னிக்கு போய்கிறான்னா, தம்பி பசங்களை பார்க்க போகிறாரு. தம்பி பசங்களை பார்க்குறதுக்கு ஏன் போகிறாருன்னா, 28 வருஷமாக கேஸ் நடக்குது இங்கே இருக்கிற சொத்து கேஸு. இப்போ தாத்தாவுக்கு என்ன முடிவு பண்ணிட்டார்னா, இவர் சாவ போகிறாரு. சாவ போகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை எப்படியாவது முடிச்சிடணும். கேஸெல்லாம் இனிமேல் 28 வருஷம் முடியாத கேஸ் இனிமேல் முடிய போகிறதில்ல, சமாதானம் பேசலாம் அப்படின்னு தம்பி பசங்கிட்ட போகிறார். இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறார். இவன் வேறு அவனுக்கு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணுறான். தாத்தா தம்பி பிள்ளைங்கன்னா வேறு, பிள்ளைங்கன்னா வேறையா? ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணாத தாத்தா, கேஸ் வாபஸ் வாங்கிட்டு நீ விட்டு கொடு அவங்களுக்கு. இல்லைப்பா நான் அதுக்கு தான் போகிறேன். இப்போ போய் செக்காவூர்னி இறங்கின உடனே இறங்கிட்டு இவன் போயிட்டு வரேன் தாத்தான்னு சைக்கிளை திருப்புறான். ஒரு புல்லட் வந்து நிற்கிது. புல்லட்லேருந்து ஒருத்தன் இவரை பார்க்குறான், தாத்தா பார்க்குறான். டேய் நீ தாண்டா எங்கள் பெரிய பண்ணுறான், நீ தாண்டா எங்கள் பெரிய பண்ணோடனே அவன் தான் தம்பி பையன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாம், எடுத்தோடனே வயசான பெரியவரை போடா வாடான்னு ஆரம்பிக்கிறேன். இன்னும் தைரியம் தான் எங்கள் பேரில் கேஸை போட்டு 28 வருஷமாக எங்களை நடக்க விட்டு எங்கள் ஊருக்கே வந்திருப்பேன்னு வண்டியை நிறுத்திட்டு பெரிய பண்ண அந்த தாத்தாவை எட்டியும் ஒரு உதவுகிறான். அப்படியே போய் சுருண்டு உழறார் தாத்தா. இப்போது இவனை பார்க்குறான். பாடுறா வேலையாம் பார்க்கத்தாள், என்ன தைரியம் தான் செக்காவூர்னிக்கு வந்திருப்ப. ஏண்டா டே அம்மா பெரிய ஈனஜாதி ஆகிட்டோமாடா, நாங்கள் ஈனஜாதிகார பையெல்லாம் வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டிங்களாடா. அவனுக்கு சைக்கிளில் முறுக்கின்னு போய் விழுந்துச்சு. அவனுக்கு 2 அடி. இப்போ 3 பேரும் கட்டி புரள்றாங்க நண்பர்களே. அந்த ரைட்டர் மிக அழகாக எழுதுகிறாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு இருக்குது. தாத்தா கீழே உழுந்து மண்ணில் புரள்றாரு. ஆஸ்துமா வந்த கிழவன், இன்றைக்கோ நாளைக்கோ போக போகிற கிழவன். திடீர்னு பார்த்தா அவன் மட்டியிலேருந்து பெரிய ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். அப்படியே குத்துனா 2 பேரும் செத்துருவான். அப்படியே 2 பேரும் ஸ்ட்ரன்னாகி நிற்கிறான். யார்? தம்பி பையனும் இவனை கூட்டின்னு போனவனும். இப்போ அவன் தாத்தா அப்படியே தரையில் அப்படியே நகர்ந்து வர இவங்களால் போய் பிடிக்கவே முடியல. அவரை பிடிச்சா போட்டுருவான் அவன். ஆனால் அவ்வளோ பலமாக நிற்கிறார் அவர். இப்போ கிட்ட வராரு. நான் சொன்ன மாதிரி பாவனன் எழுதுகிற மாதிரி யாருமே எழுதாத ஒரு முடிவை ஜெயராணி எழுதுகிறாங்க. தம்பி பையன்கிட்ட போய் அவர் எழுந்துச்சி சொல்கிறாரு, மக்காளி இவனை போடணுன்றார். யாரை? சைக்கிள் லைட்னு வந்தானே அவனை போடணுன்றாரு. தம்பி பையன் ஒரே குஷியாயிடுறான். ஏண்டா இவன் என்ன ஜாதினே சொல்லடா, எனக்கு இவன் முதுவை பிடிச்சின்னு வரேன், கம்மாயில் போய் குளிக்கிறேன், இவன் பிடிச்ச ஹெச்பிடியை பிடிச்சி நான் பிடிக்கிறேன், அப்பயாச்சும் நான் சொல்லணுமா இல்லையாடா? நான் இந்த இன்னும் தைரியம்தான்
ஒக்கால ஒழி இவனை இப்போ போடுறோம். இப்போ அவன் பயங்கர குஷியாகி புல்லட்டை நிறுத்திட்டு ரெடி ஆகிறான். அப்படியே நமக்கெல்லாம் துடிக்குது. அப்படியோ அடப்பாவி, அவமானு பட்டு வேஷ்டி கட்டி பட்டு சட்டை போட்டு பொண்டாட்டியை கூட்டின்னு போக வேண்டியவனை போனா போதுன்னு கிழவனை ஏற்றின்னு வந்ததுக்கு இந்த மாதிரி மாட்டினானேடான்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு ஜெயராணி பாகம் 3 அப்படின்னு போயிடாங்க. சண்டை என்ன ஆச்சுன்னு தெரில நம்மளுக்கு. பாகம் 3 அப்படின்னு போய் டக்குன்னு 3வது பாகத்தில் என்ன ஆரம்பிக்குதுன்னா, மனைவியும் அந்த குழந்தையும் நைட் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம வீட்டுக்காரனை காணாமேன்னு காத்துனுக்குறாங்க. ஒருத்தன் சைக்கிளில் வரான், அவன் சொல்கிறான் அந்த பக்கம் போயிடாத. செக்கா ஊர்னியில் 2 கொலை. இந்த பொம்பளை வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிறா. என் புருஷன் சத்தியமாக என் பேச்சை மீறி அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டான். 2 கொலைன்னு சொல்கிறானே, ஐயோ என் வாழ்க்கை போச்சா, எல்லாம் கத்தி அழறா. இவன் தடுமாறுன்னு சைக்கிளை தள்ளின்னு வந்து சேர்ந்துடுறான். ஆமாம், கை தட்டணும்னு தோணுதில்ல, போயிடுச்சிட்டால வந்து சேர்ந்துடுறான். ஐயோ என் ராசா என்ன ஆச்சுன்னு அவள் கேட்குறா. இல்லை, வரும்போது சைக்கிளில் ஸ்பீடாக வந்த உன்னை கூட்டின்னு போகலான்ற வேகத்தில் கீழே விழுந்துட்டேன். போய் சில்லுன்னு தண்ணி எடுத்து ஒரு அண்டா தண்ணியில் குளிச்சுட்டு அவன் ரெடியாக வந்து பொண்டாட்டியும் பிள்ளையும் ஏற்றிக்கின்னு ஒரு ரவுண்டு உள்ளே வரான். யாரை கொலை பண்ணாங்க எதுவும் தெரில. அது அவசியம் இல்லை, நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். எழுத்தாளனுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லை, வாசகனுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. எவனை போட்டிருப்பான். அந்த கூரிய கத்தி தம்பி பையன் மேலே தாத்தா தான் போட்டானா, இல்லை தாத்தாவையும் இவன் போட்டானா, யாருக்கும் ஒன்றும் தெரில. ஆனால் நம்மளால் உயிரோட 2மே சைக்கிளை பற்றியான கதை தான். ஆனால் 2மே ஒன்று வந்து இரத்த கலரியை சொல்லுகிறது, இன்னொன்று இந்த உலகத்தின் பேரன்பை சொல்லுகிறது. இதைத்தான் இலக்கியம் நமக்கு மறுபடியும் கற்றுத்தருது. ஓகே, பர்ஃபெக்ட். நான் கடைசியாக இன்னொரு கதை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு வந்து தமிழில் ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்களில் பிரபஞ்சன் ரொம்ப முக்கியமானவர். ஏன் நான் மறுபடியும் பிரபஞ்சன், ஜெயகாந்தன் அவங்க 2 பேரை பற்றி சொல்லினே இருப்பேன்னா, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் பிரபஞ்சன். அவர் மிக அற்புதமான ஒரு கதை எழுதியிருப்பார். இந்த கதைக்கு பேர் வர்க்கம், கிளாஸ். நம்ம எல்லாம் சார் வந்து ஏடி ஆகிட்டார், ஏடி பஞ்சாயத்து ஆகிட்டார். ஆனால் என் காதில் ஒரு வார்த்தை சொன்னார், சார் இன்றைக்கி எங்கள் வீடு வந்து பிஞ்சூரில் தான் சார் இருக்குது. எனக்கு அவர் கையை பிடிச்சிக்கணும்னு தோணிடுச்சு. என்னென்னா, இந்த ஏடி ஆகிறவங்க, டிடி ஆகிறவங்க, டிஆர்ஓ ஆகிறவங்க, ஆர்டிஓ ஆகிறாங்கள, அவங்க முதல்ல துறக்கிறது அவங்க சொந்த கிராமங்களை. அங்கே விட்டு வந்துடுவாங்க, வந்துட்டு குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த திருப்பத்தூர்லேயே ஹை கிளாஸ் ஆள்னா யார் சார், நம்மளுக்கு புரியல. அதெல்லாம் ஹை கிளாஸ் ஆளுங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. இவன் கிராமத்துலேருந்து ஒருத்தன் பையை தூக்கினே எங்கள் ஊர் ஆர்டிஓ அம்மாவை பார்க்க வந்தால் அவன் பார்க்கவே முடியாது. கடைசி வரலும் நம்ம நிறைய படங்களில் பார்த்துக்கிறோம். பலாப்பழம்லாம் எடுத்துன்னு வருவான் அவன், இளநீர்லாம் வெட்டி அவன் அந்த அன்பை வந்து அப்படி காமிப்பான். அப்படியே விலகிடுவாங்க சாதாரணமாக. இவன் எப்போ தெரியுமா மறுபடியும் இந்த அன்புக்கு ஏங்குவான்? நம்மளே சீரியஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ரிட்டையர்ட் ஆகிடுவான் ஒரு நாள். இந்த ரிட்டையர்ட் ஆகிட்டோடனே ஒரு மாலையை போட்டு கவர்மெண்ட் ஜீப்பில் வந்து வீட்டில் விட்டுவிடுவாங்க. விட்டுட்டு போய் காலையில் நீ ஏந்திரி, ஒரு நாய் உன்னை சீண்டாது, உங்கள் தெரு நாயே உன்னை சீண்டாது. நீ அதுக்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், நான் யார் தெரியுமா, நான் டிஆர்ஓவாக இருந்தேன், இருந்துக்கோ, நேற்று வரலாம் டிஆர்ஓ. அதனால் இந்த வளரும்போது வாழும்போதே தயவுசெய்து மக்களோடு சேர்ந்து இருங்க. என் மருமகன்டா அவன், என் மாப்பிள்ளடான்னு சொல்கிறான்ல, அந்த குரலுக்கு மரியாதை கொடுங்க. அந்த குரலில் இருக்கிற வாஞ்சையை நீ வந்து இந்த அரசு அதிகாரிகள் காட்டுற பொய்யான இது இருக்குல்ல, அதில் சத்தியமாக காமிக்கவே முடியாது. வேறு ஒரு கதைக்கு போகிறேன். எனக்கு இப்போ ஜெயந்தன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் இருக்கிறார். அவருடைய ஒரு கதையில் முனியசாமின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னென்னா, முனியசாமின்னு ஒரு பியூன் இருப்பான் சார். அந்த பியூன் மாதிரி ஒரு ஒபீடியண்ட்டான பியூனு தமிழ்நாட்டில் எந்த கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே கிடையாது. அவன் வந்து அவ்வளோ ஒபீடியன்ட். நீங்களாம் அப்படி ஒரு பியூனை பார்த்தே இருக்க முடியாது மேடம். இப்போது ஒருத்தர் வந்து தாசில்தாராக திருப்பத்தூருக்கு வர்றாரு. வந்தவுடனே அவர் வந்து நம்ம ஆஃபீஸெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வர்றாரு. பார்த்தா முனிசாமி அவர் கூட போய் அவருக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறார். காமிச்சிட்டு ரூமுக்கு இட்டுன்னு போய் அவருக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தோடனே தாசில்தார் முடிவு பண்ணுறாரு, உயிரே போனாலும் திருப்பத்தூருக்கு பொண்டாட்டி கூட்டின்னு வரக்கூடாது. ஏன்னா முனுசாமி 10 பொண்டாட்டிக்கு சமம். இவன் இப்படி நினைக்கும் போதே அவன் சுடுதண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். பொண்டாட்டி சுடுதண்ணி மூஞ்சணுன்னா ஊற்றுவான், கொடுக்க மாட்டான். அதில் இவ்வளோ நல்லபடியாகிற இடத்துல பொண்டாட்டியை கூட்டின்னு பேச்சுலர் இவன் சொல்லிடுறான், முனுசாமி
ஃபேமிலி நாட்ராம்பள்ளியிலே இருக்கட்டும், நான் திருப்பத்தூருக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ இவர் வந்துடுறார். வந்தால் ஒபீடியன்ட், அப்படி ஒரு ஒபீடியன்ட். காலையில் 5 மணிக்கு கதை தட்டுவார் முனுசாமி. போனால் ஐயா சுடுதண்ணி வச்சு எட்டுன்னு வந்தேன் ஐயான்னுவார். அங்கேருந்து ஆரம்பிக்கும் அவருடைய பணிவிடைகள். ரைட்டு, இப்படியே போதா மகிழ்ச்சியாக அவரும் எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடுவார். மகிழ்ச்சியாக இருக்கிறவன் எம்ஜிஆர் பாட்டு பாடுவான். பாடின்னு வரானா 10 நாள். திடீர்னு ஒரு நாள் முனுசாமி ஆஃபீஸ்க்கு வரல. ஒன்று என்னப்பாச்சு, இவரால் கையை நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் சக்திவேல்னு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தம்பி வச்சுக்கிறேன். அவன் வரலன்னா நான் அழுதுருவேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே அவனுக்கு தான் தெரியும். இப்போ இவர் நல்லா பழகிட்டாரா அவன் கூட. இப்போது என்னாச்சுப்பா முனுசாமின்னு அவங்க ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்கிறார், சார் முனுசாமிக்கு வந்து தண்ணி சேர்ந்தும் போது கனத்தடியில் வழுக்கி கை உடஞ்சிச்சு சார், கை ஃப்ராக்சர். முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஒரு தாசில்தாருடைய ஜீப்பு ஒரு சப்ஸ்டாஃப் முனுசாமி என்கிற பியூன் வீட்டுக்கு நலம் விசாரிப்பதற்கு தாசில்தார் ஆப்பிள் சாத்துக்குடியெலாம் வாங்கி போவாரா? கதை தானே. அதனால் ஜெயந்தன் வந்து போகிறாருன்னு எழுதுகிறார். இவர் போனோடனே முனுசாமி வந்து அந்த கையில் கட்டோடு வந்து, ஐயா சொல்லியிருந்தா நான் வந்துருப்பேன், நீ வரக்கூடாதுதான்டா நான் வந்தேன், என்னாச்சு ஏதாச்சும் எல்லாமே சொல்லி நலம் விசாரிச்சு வரார். வரும்போது அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி தாசில்தார் மேலே போடுறார். என்ன சொல்கிறாருன்னா, ஐயா முனுசாமிக்கு கை உடஞ்சிச்சில்ல ஐயா, அது வந்து கனத்தடியில் வழிக்கு விழல ஐயான்றார். அப்புறம் அவன் 2வது பொண்டாட்டி விறகு கட்டியில் அடிச்சிட்டாயா சொல்கிறார். 2வது பொண்டாட்டியா? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படியா 2 பொண்டாட்டி வச்சிருக்க முடியும்? தெரிலையா, அது நீங்களாச்சு முனுசாமி ஆச்சு. ஆனால் அவனுக்கு 2 பொண்டாட்டிக்குது. நேற்று நடந்த ஒரு கை கலப்பில் அவ இது எடுத்து அடிச்சிட்டாயா, அதில் தான் கை உடஞ்சிச்சு. ஆனால் ஏன்பா அவன் ஒரு பூச்சி கூட சத்தம் போட்டு பேச மாட்டான், அவ்வளோ ஒபீடியன்ட்டு. அவன் போய் அவன் பொண்டாட்டியை கொடுமை பண்ணியிருப்பான். இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் அவர் வந்து தொழிற்சங்கவாதி. இந்த தொழிற்சங்கவாதிகளுக்கு மற்ற அலுவலர்களை விட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அவன் சொல்கிறார், ஐயா அவன் அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் கோச்சுக்கலனா ஜீப்லேருந்து என்னை இறக்கி விடலன்னா ஒன்று சொல்கிறையா, அவன் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணங்குதையா. என்ன காரணம்? நீங்கள் தான் ஐயா காரணம். நான் காரணம், ஜீப்பை நிறுத்திடுறாரு. நானா பண்ணேன்றார். ஒன்றும் இல்லையா, எப்பயுமே நம்ம எல்லாருமே நம்ம ஆஃபீஸில் முனுசாமியை ஒரு ஏவல் நாயாக தான் பார்க்குறோம். முனுசாமி டீ வாங்கினுவா, முனுசாமி இங்கே போ, முனுசாமி அதை எடு, முனுசாமி ஏன்டா போனேன், எங்கடா வந்தேன்னு நம்ம திட்டினேங்கிறையா. உலகத்தில் இந்த மாதிரி யாரையாவது நம்ம ஏவல் நாயாக ட்ரீட் பண்ணோம்னா, ஏவல் நாய்க்கு ஒரு ஏவல் நாய் வேணாமா ஐயா? அவனுக்கு யாரையாவது அதிகாரம் பண்ணணும்னு தோணுல்ல ஐயா? யார் ஐயா பண்ணுவான்? 2 பொண்டாட்டி தாங்கிறாங்க. 2 பொண்டாட்டியும் மாற்றி பண்ணுறான். அப்போ கைகலப்பாயிடுச்சு. அப்போ ஆமாம் கட்டையில் அடிச்சிட்டான். விட்டுரு அப்பா, நம்ம இந்த தர்க்கத்துக்கே வரல, ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்போலாம் ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடும். ஆமாம் நீ போயிட்டாங்க. நம்ம பெரிய கதை முடிக்கும்போது ஜெயந்தன் ஒரு விஷயம் ஆகிடுவார். ஒரு வருஷம் பொறுத்து தாசில்தாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் திருவண்ணாமலைக்கு. வந்தவுடனே தாசில்தார் வந்து இது மாதிரி ஒரு பிரிவு உபச்சார விழா நடக்கும். பிரிவு உபச்சார விழாவில் முதல் முறையாக தாசில்தார் ஒரு பியூனை பற்றி அந்த பிரிவு உபச்சார விழாவில் பேசுவார். இந்த லைஃப்பில் என் பொண்டாட்டியே நான் கூட்டின்னு வரலன்னா பார்த்துங்க, முனுசாமி அவ்வளோ ஒபீடியன்ட். இப்போ பாருங்கள், நான் அவனை பற்றி பேசினுக்கிறேன். அவர் என் சூட்கேஸ்லாம் எடுத்துன்னு போய் ஜீப்பில் வச்சுங்கிறேன், ட்ரெயினுக்கு போகிறாரு. அப்போ கூட நம்மளை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு முனுசாமி வரவே இல்லை. அவ்வளோ ஒபீடியண்ட்டான ஒரு மனுஷனை தாங்கியது தான் இந்த பூமி. அதனால்தான் இந்த பூமியில் மழை பெய்யுது. தாசில்தார் பேசிக்கொண்டே இருக்கிறார். யாருமே எதிர்பார்க்காமல் புது தாசில்தார் வந்துட்டார். வந்து அவர் ரூமில் போய் உட்காந்து பிரிவு உபச்சார விழா நடக்கட்டுமே அப்படின்ட்டு வழக்கமாக இந்த தாசில்தாருங்க நம்ம அதிகாரிகள் ஆஃபீஸில் ஒரு பெல் வச்சுருப்பாங்க, ஏவல் நாய்களை கூப்பிட்றதுக்கான பெல். அது ஆமாம், டக்குன்னு அவங்க அதை வச்சுட்டு அவர் போனவுடனே அந்த பெல்லை அழுத்தினோடனே முனுசாமி பிரிவு உபச்சார விழா நடக்குதா, தாசில்தாருடைய சூட்கேஸ்லாம் எடுத்துன்னு போயின்னுக்கிறார ஜீப்பில். சூட்கேஸை தூக்கி போட்டு ஐயாத வந்துட்டான் ஐயான்னு அங்கே போயிட்டார். எல்லாரும் செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க. உடனே ஓடி போய் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் அந்த சூட்கேஸ்லாம் எடுத்து மேக்கப் பண்ணி அவர் தான் போய் இவர் ரயில் ஏற்ற போனார். ரயில் ஏற்ற போகும்போது அவர் வந்து தாசில்தார் வந்து அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, ஏங்க இதுக்கு ஏதாவது உங்கள் தொழிற்சங்கத்தில் நியாயம் வச்சுருப்பீங்களே? என்னங்க, நான் வந்து அவனை எவ்வளோ பெருசாக மதித்தேன், அவன் எவ்வளோ நல்லவன்னு கணித்தேன், சூட்கேஸை போய் தூக்கி போட்டு போயிட்டானாங்க. ஏன் அதை போய் அந்த ஜீப்பில் தான் வச்சு என்ன
இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த 4th கிளாஸ் எம்ப்ளாயீஸ்கிட்டலாம் அவ்வளோ சரிசமமாக நடக்கூடாது. அதாவது ஏவல் நாய்கள் கூட இன்னொரு ஏவல் நாய் தான் நட்பாக இருக்கணுமே ஒழிய நம்மளை மாதிரி தாசில்தார் நாயெல்லாம் இருக்கக்கூடாதுயா அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப பாலிஷாக சொல்லிவிடுவார். அப்படி சொல்லிட்டோடனே இப்போ போய் அவரை ட்ரெயின் ஏற்றிடுவார். ஏற்றிட்டு திரும்பி வரும்போது அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவார் இவர் ஜூனியர் சேர்ந்து, இல்லை நம்ம ஐயா மனசு போகிறப்பப்போ கஷ்டப்படுமே தான் நான் சொல்ல, அவன் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னுவார். ஏங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவன் பண்ணது தான் கரெக்டு, அவன் பண்ணதான் எப்படிங்க கரெக்டுன்னு? இல்லைங்க, அவன் என்றைக்குமே சச்சிதானந்தன்ற அந்த தாசில்தாருக்கு மரியாதை கொடுத்ததே கிடையாது. அவன் தாசில்தார் நாற்காலிக்கு தான் மரியாதை கொடுத்தான். இவர் தான் அதை தப்பாக புரிஞ்சினார். தனக்கு கொடுத்தான். பொண்டாட்டியே கூட்டின்னு வரல இவர் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்துருக்கணும். அவனுக்கு நாளையிலேருந்து பெல் அடிக்க போகிறது இவர் கிடையாது. இவர் ட்ரெயின் ஏறி திருவண்ணாமலைக்கு போயிடுவார். நாளையிலேருந்து பெல் அடிக்க போகிறது புதுசாமி கூப்பிட்ட உடனே எங்கள் சாமி கரெக்டாக போய் ஆஜராகிடுச்சு. அவன் கரெக்டாக தான் இருந்தான், நாம் தான் தப்பாக புரியும். இன்னும் பிரமாதமான கதையை ஜெயந்தன் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறார். இப்போது ஒரு கதை என்பது வெறும் கதை இல்லை நண்பர்களே, அது நம்முடைய வாழ்க்கையை செப்பன் எடுக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தன் இவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தால், ஓ இவனுக்கு 2 பொண்டாட்டியாக இருக்குமோ, ஒரு வேளை தடியில் அடிச்சுட்டு வந்திருப்பானோ என்று நம்மை நினைக்க வைக்கும். இந்த உரையாடல்கள் நம்மை செழுமைப்படுத்தும். அதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய மகத்தான வெற்றிகரமான விஷயமாக நான் கருதுகிறேன். டைம் என்னாச்சு? 8 முடிச்சிட்டுமா? ரைட். இன்னும் ஒரே நிமிஷம் இன்னும் 10 நிமிஷம். என்னடா பிரபஞ்சனை சொல்லாத முடிக்க போகிறோமேன்னு தோணுச்சு எனக்கு. பிரபஞ்சனுடைய ஒரே ஒரு கதை, அந்த கதை பேர் வர்க்கம். என்னென்னா, பிரபஞ்சன் வந்து சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரியில் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு மில் அப்படின்னு ஒரு மில் இருந்துச்சு. இப்போயும் இருக்குது, ஏஎஃப்டின்னுவாங்க. 3000 பேர் அதில் வேலை பார்த்தாங்க. 3000 பேர் வேலை பார்த்தா அந்த மில்லை சம்பள பிரச்சனையில் மூடிட்டாங்க. 3000 பேர் வேலை பார்த்த ஒரு மில்லை ஒரே நாளில் மூடிட்டாங்கன்னா 10 நாளில் அந்த 3000 குடும்பங்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சனுடைய அந்த கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 நாள் கூட மில்லில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியுடைய குடும்பம் சாப்பாட்டுக்கு தாங்காது. 10 நாளில் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிலாம் தீந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலன்னா இப்போ மாதிரி கடன் வாங்கிலாம் சமாளிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஒரு சிலர் சமாளிக்கலாம், ஒரு சிலர் சமாளிக்க முடியாது. கதை எங்கன்னா, வாசுதேவன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி பை பர்த் பிராமின். அவர் ஒருத்தர் நம்மளாம் விரும்பியாக ஒரு ஜாதியில் பிறக்கிறோம், அவர் பிறந்தது பிராமண ஜாதியில் பிறக்கிறார். இப்போ இந்த வாசுதேவன் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே நேரு பார்க்னு ஒரு பார்க் இருக்குது பாண்டிச்சேரியில், அந்த கடலுக்கு எதிரிலே இருக்கும். அந்த பார்க்கில் போய் எப்பயுமே உட்காருவார். இந்த 80 வயசுகளை கடந்த பிராமணர்கள் இருக்கிறாங்களே, அவன் இந்த நிஜ வாழ்க்கைக்கே வரமாட்டான். அவன் வந்து இந்த வாசுதேவனை பார்த்து கேட்குறான், ஏண்டாம்பி என்ன நம்ம குலம்னா கோத்திரன்னா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தேசிகர், அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு மில்லில் போய் தொழிலாளி மாதிரி வேலை செய்யறாடா. அவனுடைய மதிப்பு என்னன்னா, இந்த மில்லில் வேலை செய்கிறவங்களாம் நம்மளை மாதிரி ஆளுங்க வேலை செய்யணும். இந்த கருப்பாகிறவன், அப்புறம் அவனுக்கு கீழே பிறந்தவன், சகப்பாகிற அவனை மாதிரி ஆள் இவெல்லாம் போகவே கூடாது மில், அவங்களாம் உழைக்கவே கூடாது. சரி என்னதாண்டா பண்ணுவோம், நாங்கள் ஜோசியம் சொல்லுவோம், நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் ஆராதனையில் தட்டில் வர காசை எடுத்துக்குவோம். இப்படி ஒரு இவனுக்கு அவனை சீண்டி பார்க்கணும்னு தோணும். யார்? அந்த வயசான பிராமணனை. அவனை கேட்பான், அவன் மாமா நீங்கள் என்ன தொழில் செஞ்சுங்க மாமா அப்படின்னு கேட்பான். இப்போ அவங்க அப்பாவும் தேசிகர் தான். தேசிகர் தான் இந்த மந்திரம் சொல்கிறது. இவர் என்னென்ன பண்ணார்னா, நான் ஹைகோர்ட்டில் லாயர் இல்லைடா அப்படின்னார். அதான் ஹைகோர்ட் லாயர்னா என்னென்னா, பொய், பித்தலாட்டம், கேஸு, திருடு, கொலை, இதுக்கெல்லாம் பொய் சாட்சி சொல்லி கொடுத்து அதில் காசு வாங்கி அதில் கோட்டு போட்டவன் தானே மாமா நீ அப்படின்வான். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவான், உன் பிள்ளை என்ன வேலை செய்கிறான்வான். என் பிள்ளை பாட்டா ஷோரூம்லலாம் வேலை செய்கிறான் அப்படின்னா இவன் சொல்லுவான், பாட்டா ஷோரூமில் வேலை பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கலாம் முதலாளின்றதுனாலே அவன் முதலாளி ஆகிட மாட்டான். அதுவும் ஒரு வகையில் சக்கிலி வேலை தான். சக்கிலியை மட்டும் 3 அடி தூரம் தள்ளி வைன்னு சொன்னேன், ஆனால் உன் பிள்ளை எல்லாருக்கும் செருப்பு போட்டு விட்றான். அதை விடவா நான் கேவலமாக தாத்தா அந்த பெரிய ஐயர் வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இந்த பார்க்குக்கே வரக்கூடாதுன்னு போயிடுறாரு. கரெக்ட், ஜூட் கதை வந்து இப்படி தொடங்கிட்டார் பிரபஞ்சன். இப்போது இந்த ரொம்ப சின்னதாக சொல்லிடுறாரு, ஏன்னா 10 நிமிஷம். இப்போது ஒரு நாள் வந்து இந்த வாசுதேவன் வரும்போது பார்க்குறான், ஒரு 3 அடி உயரத்தில் காக்காலாம் மேலே எச்சல் பண்ணி ஒரு சிலை கிடக்கு அந்த நேரு பார்க்கில்.
நம்ம முதல் முறையாக போய் அந்த சிலையை நிமித்தி வைக்கிறான். நிமித்தி வச்சுட்டு பார்த்தா அது ஒரு விஷ்ணு சிலை, ஒரு பெருமாள் சிலை, 3 அடி உயரங்குது. ஒரு கல் மேலே அந்த சிலையை எடுத்து வைக்கிறான். வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தொடச்சி விட்றான். தொடச்சா ஒரு மிக தேர்ந்த சிற்பி செஞ்ச ஒரு அழகான சிலை. வீட்டில் 10 ரூபா இல்லை, 10 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, லிட்டரலாக அவ்வளோ வறுமை. இந்த சிலையை வச்சோடனே திடீர்னு இவன் திரும்பி பார்க்குறான். ஒரு ஆள் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு நிற்கிறான். நின்று வெரி நைஸ், நான் அரை மணி நேரமாக அவனை பார்க்குறேன். ஒரு கேட்பாரற்று கிடந்த ஒரு சிலையை நிமித்தி வச்சு சாமியாக மாற்றிட்டேன். நாளைக்கு இதுக்கு ஒரு பூஜை பண்ணு, இந்த 100 ருபீஸ், 100 ரூபா கொடுக்குறான். ஐயா நீங்கள் ஐயா, நான் வந்து ஃப்ரெஞ்சில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாள், எனக்கு உன்னுடைய மனிதாபிமானம் ரொம்ப பிடிச்சி. வீட்டுக்கு போகிறான். போய் பொண்டாட்டிக்கெலாம் சொல்கிறான். ஒரு ஆள் வந்து பார்த்திங்களா, பெருமாள் வந்து உடனே படியாழ்ந்துட்டான். பொடி லூஸு, இதில் 100 ரூபாயில் 1 ரூபா கூட நம்ம எடுக்கக்கூடாது, எல்லாமே பெருமாள் காசு. இப்போ நாளைக்கு அந்த ஆள் வந்து நான் கொடுத்த காசில் பூஜை பண்ணேன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ காலையில் ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துக்கின்னு, ஜலம்னா அவங்க வார்த்தையிலே சொல்கிறேன், நம்ம தண்ணி எடுத்துக்கணுன்னுவோம். அவன் ஜலம் எடுத்துக்கின்னு பெருமாளை கழுவுறதுக்காக போகிறார். போகும்போது இவங்க சக ஏஎஃப்டி எம்ப்ளாயி ஒருத்தன் பார்க்குறான். ஏண்டா அடகு கடைக்கு எடுத்துன்னு போகிறது இப்படி டைரெக்டாக எடுத்துன்னு போவேன், அந்த துண்டில் மறைச்சாச்சு எடுத்துன்னு போ. அவன் சொல்கிறான், நான் ஒன்றா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சேட்டுக்கிட்ட, எங்கள் வீட்டு பொருள்லாம் அங்கே தாங்குது. இல்லை இல்லை, இவன் போய் அதில் தண்ணி எடுத்துன்னு போய் பெருமாள் சிலையை கழுவி சுத்தம் பண்ணி வீட்டிலேருந்து பொங்கல் நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் ஒரு இலை போட்டு சுண்டல் வச்சு அப்படி படைக்கிறான். இப்போ பயங்கர ஆச்சரியம். நேற்று 100 ரூபா கொடுத்தவர் பக்கத்தில் நின்றுச்ச, நீ தான் அந்த பெருமாள் நிறார். வாசுதேவன் கடை இவன் தான் இப்போ இவ்வளோ நேர்மையாகிறான். இவன் சொல்கிறான், 46 ரூபா தான் செலவாச்சு, இந்தாங்க 54 ரூபா அப்படின்னு கொடுக்குறான். போடா முட்டாள், நாளைக்கு யார் பூஜை பண்ணுவாங்க? இப்போ ஒரு தொழிலாளி பூஜை பண்ணுறவனா மாற்றப்படுறான். எதில்? 100 ரூபாயில். இப்போ நாளைக்கு யாரா பூஜை பண்ண? ஏங்க டெய்லி நான் தான் பூஜை பண்ணணுமான்னு கேட்குறான். அப்புறம் வேறு யார் பண்ணுவாங்க? இப்போது ஒவ்வொரு கதை ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிக்கிறேன். ஒரு நாளும் போய் இவன் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணுறான். ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு சைரன் வச்ச காரில் வந்து இறங்குறாரு. இங்கிலீஷில் இந்த சைரன் வச்ச காரில் இறங்குறவங்க பெரும்பாலும் கோட் ஷூட் போட்டுனுப்பாங்க. நம்மள மாதிரி ஆள்லாம் சைரன் வச்ச கார்லாம் வரவே முடியாது. ஒருத்தர் இறங்கி என் வண்டியில் வா அப்படின்னு இவரை சாமின்னு கூப்பிட்றாரு. ஒரு போனால் என் குடிசைக்கு நீங்கள் வந்து தரிசனம் கொடுக்கணுன்றார். பிரபஞ்சன் பயங்கர கிண்டலானால் அவர் எழுதுகிறாரு, அந்த குடிசை கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருந்ததுன்னு எழுதுறாரு. எப்போ அப்போ அவர் அந்த கூட்டிட்டு போகிறார்ல, அவர் யாருன்னு பார்த்தா சீஃப் செக்ரட்டரி, பாண்டிச்சேரி ஸ்டேட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியை இவனை சாமின்னு கூப்பிட்டாரு. இவனுடைய கால் வந்து அந்த குடிசையில் பண்ணுன்னு கூட்டின்னு போயிட்டார். கூட்டிட்டு போய், உங்களை நான் ரொம்ப மெச்சினேன், நான் வந்து கவர்னர் மாளிகைக்கு அடிக்கடி வருவேன், வரும்போதெல்லாம் இந்த பார்க்கில் வந்து இப்படி ஒரு கல் கிடந்துச்சு, அந்த கல்லை நீங்கள் சாமியாக மாற்றிட்டீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். என் பையன் படிக்கிறான் சார். என்ன படிக்கிறான்? +2 படிக்கிறான். உன் பையன் படிப்பு செலவு முழுக்க நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே தலைவர் வந்து டெவலப் ஆகினேங்கிறாரு. இப்போ வரவன் யாரும் 1000 ரூபாய் கம்மி தட்சணை வைக்கிறதே இல்லை இவருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவருக்கு மாரிமுத்துன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிறான், எல்லாம் ஏஎஃப்டியில் ஒர்க் பண்ணவங்க. மாரிமுத்து ஒரு நாள் இவனை தேடி வரான். இந்த கையில் என்ன மாரிமுத்துன்னு இவன் கேட்குறான். சரி, கண் கலங்குது அந்த இடம் சொல்லும்போது. அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நேற்று போய் நான் பீச்சில் டீ குடித்தேன், எங்கள் சொந்தக்கார மாமா ஒருத்தர் நான் பார்த்தாரு. மாரிமுத்து, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுற, மில்லை மூட்டாங்களேன்னு கூட்டின்னு போய் 10 கிலோ கோதுமை கொடுத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் 5 கிலோ வீட்டில் வச்சுட்டு 5 கிலோ வந்து அன்னிக்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். அன்னிக்கிட்ட கொடுக்குறான். இப்போது அன்றைக்கி ராத்திரி கோதுமை தோசை, அடுத்த நாள் காலையில் கோதுமை உப்புமா. இப்படி வாழ்க்கை போகுது. வா நம்ம 2 பேரும் போய் டீ குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏழ்மையிலும் வறுமையிலும் மனத்துயரத்திலும் இருக்கிற 2 நண்பர்கள் தோல் மேலே தோல் கை போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு டீ குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வடிஞ்சிடும். அப்படி போய் இவங்க டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு மாரிமுத்து 2 ரூபாய் எடுத்து இவன்கிட்ட கொடுக்குறான். நீ வச்சுக்கோ, நீ ரொம்ப சிரமப்பட மாட்டியா, படுவோம் தான், 2 பேர் சேர்ந்து பட்டலாமே சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் இவனுக்கு பதிவாகி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மாரிமுத்து தான் ஓடி வரான். ஓடி வந்து இவன்கிட்ட சொல்கிறான் 2 விஷயம். இந்த மாதம் சந்தா கட்டணும், 2 ரூபா இல்லை, தொழிற்சங்கத்துக்கு 5 ரூபா சந்தா கட்டணும். எப்படா கட்டுறேன்னா, ஏன் ரங்கசாமி கொடுத்த காசு என்னாச்சுன்னு கேட்குறான். நான் சொல்கிறான்,
இது வந்து பெருமாள் காசுரா, அதில் எடுக்கல. பெருமாளுக்கு என்னைக்குடா காசு இருந்துச்சு? காசு வந்து ரங்கசாமி இது. பெருமாளை முன்னிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தாரு. பெருமாளுக்கு பிரமாதமான லாஜிக்குங்க, மார்க்சியம். அவர் சொல்கிறார், பெருமாள் சும்மா தான் இருந்தார், அவரை கடவுளாக மாற்றி உன்னுடைய உழைப்பால் அவரை கடவுளாக மாற்றிக்கிற. உழைப்புக்கு ஒரு கூலி வேணும்ல, அதுதான் அந்த 56 ரூபா. அதில் 5 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டு, இந்த தாராளமாக எடுத்துன்னு போ. பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறான், இது பாவம் இல்லையோ? எது பாவம்? எது பாவம்? ஒரு ஒரு பெருமாளே நம்மளை பிழைக்க வச்சுக்கிறார், நீ போய் தாராளமாக அரிசி பருப்பு வாங்கிடுவான். இப்போது பெருமாளும் பொழைச்சிக்கினாரு, பெருமாளுடைய பக்தனும் பொழைச்சிக்கினாங்க. அந்த கதை வந்து நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் படிக்கணும் தயவுசெய்து. வர்க்கம் அந்த கதை பேர். அப்படியே அந்த கதை போகுது. ஒரு இடத்துல வந்து அந்த மாரிமுத்து அலறிடுச்சுன்னு ஓடி வருவான். என்னடா அப்படின்னு கேட்பான். ஐயோ நடக்கூடாது நடந்துச்சுன்னு அழுவான். என்னென்னா, இவன் கூட வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி பீச் ஓரமாக நடந்து போகும்போது காரில் உட்காந்துங்கிற யாரோ 2 பேசஞ்சர்கிட்ட இந்த எம்ப்ளாயியுடைய மனைவியும் அவன் பொண்ணும் பிச்சை எடுக்கிறத அவன் பார்த்துருவான். ஃபேக்ட்ரியில் வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, யார்கிட்டையோ சார் காசு கொடுத்தான்னு பார்க்குறத பார்த்து வீட்டில் 2 மரச்சேர் இருக்கும். இந்த மரச்சேரை போய் விற்றுட்டு வீட்டில் மொத்தம் 8 பேர், 6 பெண் குழந்தைகள், புருஷன் பொண்ணு, மொத்தம் 8 பேர். 8 பேருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டான பூந்தி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுவான். 4 பொண்ணுங்க செத்துரும், பொண்டாட்டி செத்துருவா. இவங்க 2 பேரும் போய் பார்க்கறதுக்குள்ளே இவனும் செத்துருவான். 8 பாடி வறுமையிலும் பசி கொடுமையில் சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க. இவர்களால் அந்த மார்ச்சுரிலேருந்து எழுச்சி வரவே முடியாது. வாழ்க்கை இவ்வளவு துயரமானது. ஆமாம், அவ்வளவு துயரமானது. வாழ்க்கையில் இதிலிருந்து மீள முடியாதா? மீள முடியவில்லை. எல்லாம் முடிஞ்சு அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கிற இந்த கட்டத்தில் பல பேச்சுவார்த்தைகள், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து நாளைக்கு காலையில் ஃபேக்ட்ரி திறக்கப் போகுது. 21 உயிர்கள் மொத்தமாக செத்திருக்கின்றன. 18 குடும்பங்கள் பாண்டிச்சேரியை விட்டு மைக்ரேட் ஆகி சொந்த ஊர்களுக்கு போய்விட்டார்கள். இவ்வளோ ஒரு பெரிய புள்ளி விவரத்தை பிரபஞ்சன் படைத்து கொண்டே இருக்க. எல்லாம் முடிந்து ஃபேக்ட்ரி திறந்து விட்டது. இப்போ காலையில் குளித்து விட்டு வாசுதேவன் துண்டை எடுத்து மேலே போடுறான். இவன் முன்னால் ஒரு மிகப்பெரிய சவால் வந்து நிற்கிறது. பெருமாளா ஏஎஃப்டியா? ஏஎஃப்டியில் இவன் வாங்குகிற சம்பளம் மாதிரி 10 மடங்கு சம்பளத்தை பெருமாள் கொடுக்குறார். தட்சணை தட்டில் விழறதே 1000 விழுகிறது. இவன் போய் எம்ப்ளாயாக வேலை செய்தால் 30 நாளும் வேலை செய்தால் கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. எங்கே போகிறது என்று நிற்கிறான். மாரிமுத்து கரெக்டாக சைக்கிளில் வந்து நிற்கிறான். போகலாமா என்று கேட்குறான். எங்கன்னு கேட்குறான். அதான்டா குழப்பமாகுது. பார்க்குக்கு போகிறதா, பெருமாள்கிட்ட போகிறதா, ஃபேக்ட்ரிக்கு போகிறதா? நம்மளே இந்த இடத்தில்தான் ஒரு எழுத்தாளன் யார் பக்கம் நிற்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னல, ஜட்ஜுங்க பற்றி, கலெக்டர் பற்றி, மந்திரி பற்றிலாம் எந்த எழுத்தாளனும் எழுதுறே இல்லை. நான் சொல்கிறேன், எங்கே போகிறது? ஃபேக்ட்ரிக்கு போகிறதா, பெருமாளுக்கு போகிறதா? இவன் ஒரே ஒரு சந்தேகம்டா, அதை மட்டும் கேட்டுக்கிறேன், கேளு. நான் போயிட்டா பெருமாளை யார் பார்த்துக்குவாங்க? அவன் சொல்கிறான் மாரிமுத்து, அதுக்கு முன்னாடி பெருமாளை யார் பார்த்துக்கிறது? நீ வந்து பெருமாளை ஒரு ஷேப் பண்ணி வச்சுட்ட. அதனால் எவனா ஒருத்தன் உன்னை விட நல்லா கூட பார்த்துக்குவான். ஆனால் 8 பிணங்களை ஒரே டைமில் நம்ம பார்த்துருக்கோம். 5 கிலோ கோதுமையை இந்த கைகள் தான் எட்டுனது. நம்ம மண்ணி பட்னி இல்லாத ரொட்டி சுட்டு சாப்பிடுங்க மண்ணின்னு கொடுத்துச்சு. எங்கே போகுது? சைக்கிளை ஏஎஃப்டி பக்கமாக திருப்பு என்று வாசு சொல்லுகிறான். ஃபேக்ட்ரிக்குள்ளே சைக்கிள் போகிறது. பின்னாடி திரும்பி பார்த்தேன், பெருமாள் பின்னாடி தான் வந்து கொண்டிருந்தார் என்று பிரபஞ்சன் அந்த கதையை முடிக்கிறார். நம்மளே ஒரு எழுத்தாளனுக்கு கிளாஸ் முக்கியம். நாம் எங்கிருந்து எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம், யாரை பற்றி எழுதுகிறோம் என்கிற விஷயத்தில் தான் அவன் ஒரு மக்கள் கலைஞனாக இருக்க முடியும். இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பல புத்தகங்களில் இப்படி பல வாழ்க்கையை உங்களால் கண்டடைய முடியும். கடைசி வார்த்தை ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய அரசு அலுவலராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும், உங்களுக்கு கிடைத்திருப்பது இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை தாண்டி ஒரு ஜீவிதம் உங்களுக்கு இல்லை.
நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், அவர்களுடைய வாரிசுகள், நீங்கள் கட்டின வீடு, அந்த வீட்டுக்கான கிரகப்பிரவேசம், நீங்கள் சந்தித்த உறவினர்கள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு ஜீவிதம் மட்டும்தான். ஆனால் நண்பர்களே, இதை தாண்டி நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் உள்ள ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் 200 புத்தகங்களை உங்கள் வாழ்நாளெல்லாம் படித்து விட்டீர்கள் என்றால் 200 பேரினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். 200 கோடி கொடுத்தால் கூட 200 பேரின் வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது. ஆனால் 200 புத்தகங்கள் உங்களுக்கு அதை கடத்தி விடுகின்றன. அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தக கண்காட்சியும் புத்தகங்களும். என் நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.